Hello everyone, welcome to NEET in 120 days challenge. நம்ம இருக்குது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 3ல உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தயவுசெய்து வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேலு முடிச்சுட்டீங்க, அந்த டெய்லி ஒர்க் முடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான கமெண்ட்டும் அந்த மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், எங்களுக்கு வந்து ஓகே யூடியூப் ஆகட்டும், இல்லை ஆப்பில் வந்து இவ்வளோ கம்மியான காஸ்ட்டில் கொடுக்குறதாகட்டும், யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா உங்கள் செலெக்ஷனுக்காக. அப்போ நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, எங்கள் கோர்ஸ் உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, நெக்ஸ்ட் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா, ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மேன் பவர் தேவை, நிறைய காஸ்ட் வந்து செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸே பண்ணுறது உங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறதே புரியாமல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்புறம் ட்ராப் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியாஸ். ஓகேவா? ஸோ தயவுசெய்து டெய்லி என்ன பண்ணுங்கன்னா, எஸ் சார் நாங்கள் இந்த மாதிரி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கமெண்ட் எனக்கு வேணும். ஓகேவா? டே 1 ஆகட்டும், டே 2 ஆகட்டும், டே 3 ஆகட்டும். ஸோ டே 3ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 3ல இன்டகிரேஷன் டிஃப்ரென்சியேஷன். ஓகேவா? இதுதான் டே 3க்கான வீடியோ. ஆனால் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில், ஓகேவா, ஏன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டேன், எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டாக எப்படி அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக நான் வீடியோ பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு டே 2லே அந்த வீடியோ ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ தயவுசெய்து அந்த வீடியோ சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா அந்த டாப்பிக்கை பார்த்துக்கோங்க, அந்த வீடியோ சேர்த்து பாருங்கள். ஸோ டே நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஃபிசிக்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு வீடியோ, இது சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதுதான் உங்களுக்கான சேலஞ்சாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் PYQ வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட் சீரிஸ் மாதிரி லான்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த டெஸ்ட் சீரிஸ் ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிங்க, சாப்டர் வைஸ். ஓகேவா? சார் நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் என்றைக்கு அப்லோட் பண்ணுவீங்க, அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ இப்போயே வந்து என்ன பண்ணு, PYQ ஃபுல்லாக சால்வ் பண்ணி பழகிக்கோ. ஓகேவா? இது உன்னோட பர்சனல் சாய்ஸாக இருக்கும். ஸோ தயவுசெய்து படிச்சுக்கோ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.